நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இந்திய படைகளின் வால்வை படுகொலைகள் நேரடி சாட்சியான வால்வை நகரசபையின் முன்னாள் தவிசாளர் திரு அனந்தராஜ் அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் சதுரங்கம் இடம்பெற கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் நாம் இரண்டாம் பாகத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். ராஜ், தொடரலாம். நன்றி சத்யவான். சரி, ஜஸ்மின் சூக்கா உங்களுடன் தொலைபேசியில் உரையாடி உங்களை லண்டனுக்கு வருவீர்களா என்று உங்களிடம் கேட்டிருந்தார் என்று சொல்லியிருந்தீர்கள். அதன் பின்னர் தொடருங்கள். உங்கள் கேமராவை கொஞ்சம் பிரான்சிஸ் ஹாரிசன் தொடர்பு கொண்டார். சரி, அதுதான் தொடர்பு கொண்டாட நான் என்னோட மகளிட்ட போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தார்கள். ஐயா மன்னிக்கவும், உங்கள் கேமராவை கொஞ்சம் நிமிர்த்தி வையுங்களையா. நன்றி. நன்றி. சார்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறேன். சரியா, நான் என்னோட மகள் அங்கே இருக்கிறா, ப்ரைடன்ல இருக்கிறா. அவரோட நாங்கள் போகணும் பண்ணுறாக்கா நாங்கள் ஏற்கனவே விசா எல்லாம் முடிச்சிட்டோம். அந்த டைமில் நான் வரேன்னு சொன்ன உடனே, நான் போயிருந்த உடனே என்னுடைய ஒரு ஆளை என்னட்ட கூட்டி அனுப்பி விக்டோரியான்ற இடத்துல கூட்டி கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் நான் அங்கே அவளோட இருந்திருப்பேன். என்னென்னா விட்டு இரவு வருவேன், பகல் முழுக்க கதைக்கிறது. இப்போ எல்லா வேலையும் கூட நான் கொண்டு போன அஃபிடேவிட்ஸ் கிட்டத்தட்ட 200 அஃபிடேவிட்ஸ் ஒரிஜினல். என்னோட தப்பி பிழைச்சது கொஞ்சம். நான் 250 கிட்ட இருந்தேன், 180 190 கிட்ட என்னோட நான் ஃபைலில் கொண்டு போனேன். அவர்கிட்ட கொடுத்தேன். ஒண்டர்ஃபுல், இப்படி வச்சுருக்கிற காலம் ஒரு வேல்யூபிள் டாக்குமெண்ட், மிஸ் பண்ணாதேங்க, வச்சுக்கொள்ளும். இல்லை நாங்கள் எனக்கு தேவையில்லை, நீங்கள் இந்த முயற்சி எடுக்கிறபடியால் நீங்கள் இன்னும் இதை மேலே கொண்டு வர வேணும். இந்தாங்க அவர்கிட்ட தான் கையில் கொடுத்தேன். அதாவது அங்கே உள்ள லண்டனில் உள்ள ஆக்களோட தொடர்படுத்து, இதில் பாதிக்கப்பட்ட ஆக்களோட தொடர்படுத்தி கதைக்க பண்ணி அவைய இந்த சில இன்டர்வியூஸை அவை எடுத்து அந்த புக் கொண்ட தயாரித்தது. அந்த புக்கு வந்து வெள்ளோடுத்துற ஒரு படுகொலைகளின் சாட்சியம் அந்த புத்தகம் மட்டும் நான் அதை காட்டலாம். அப்போ அந்த புக்கில் முழுமையாக விபரம் போடப்பட்டது. அதாவது இழப்பீட்டு பணிமனைக்கு அனுப்புவதற்கான முறையில் செய்திருக்கிறோம். நீங்கள் இன்னொரு கேட்டு நீங்கள் கேள்வி உண்டு, இன்னொரு கொஸ்டின் கேட்டு இந்த நேரத்தில் இந்த விடயத்தை நீங்கள் பிரிட்டிஷ் ராணுவம் அங்கே மன்னிப்பு கேட்டது. இங்கே உள்ள ஆக்கள் என்ன, எங்களுக்கு என்னென்னா எங்களுடைய எல்லா தீர்வுகளுக்கும் வேகத்தை அடியாக இருக்கணும். இந்திய ராணுவம் ஜெனீவாவில் அல்லது யூஎன்ல வந்து எங்களுக்கு சார்பாக வர வேண்டிய இடத்துல இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டு இன்றைக்கு ஒரு தீர்வு வராமல் இந்த வரைக்கும் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க செய்த படுகொலைகளை நாங்கள் இப்படியே மறக்க விட்டோம் என்றால் எதிர்கால சந்ததிக்கு தெரியாமலே போயிடும். அந்த வகையில் எனக்கு அந்த ஊக்குவிப்பு தந்தது வந்து பிரான்சிஸ் ஹாரிசன், ஜஸ்மின் சூக்கா கழிச்சவர் அவியல் செய்த அந்த ஊக்குவிப்பு எங்களை இறங்க வச்சது. அந்த இதில் அந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டது. வெள்ளோடத்தில் படுகொலையின் வாக்குமூலங்கள் அறிக்கை 3 மொழியிலையும் தயாரித்தவியல், இங்கிலீஷ், சிங்களம், தமிழ், இந்த 3லையும் தயாரித்தவியல். அப்போ இதில் அது 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன்டா. இந்தியா தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோரணும். முதலாவது. 2வது இழப்பீடு, சொத்து இழப்பு, உயிரிழப்பு, காயப்பட்டாக்கள், மற்றது தொழில் உபகரணங்கள இழப்புகள், வீடை விட தொழில் உபகரணங்கள், கடற்தொழில் உபகரணங்கள், விவசாய உபகரணங்கள், வாகனங்கள், எல்லா இழப்புகளுக்கும் 89ஆம் ஆண்டு என்ன வேல்யூ. அப்போ என்ன அந்த நேரம் கேட்ட ஃபிஷிங் போட் எவ்வளவு, ஃபிஷிங் நெட் எவ்வளவு, இங்கே இருக்கே நான் எல்லாரோட தொடர்பு கொண்டு அந்த ரேட்டை நான் கொடுத்துனான் எனக்கு. அப்போ அவையில் அந்த பழைய ரேட்டோட போட்டு அந்த இந்த 25ஆம் ஆண்டு அவர்கள்ட்ட இந்த பெருமதி என்னென்று மிஸ்ஸஸ் பிரான்சிஸ் ஹாரிசன் அவனோட கேட்டபோது நான் கிட்டத்தட்ட அந்நிலவாக அந்த பெருமதி அவுட் போட் போட்ட இயந்திர பெருமதி, மோட்டர் சைக்கிள், காருன்ற பெருமதி என்னென்று அந்நிலவாக நான் அந்த 89ஆம் ஆண்டு என்னென்ன விலை இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் என்னோட ஒர்க் அவுட் பண்ணேன். அந்த புக்கை பார்க்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு தெரியாத பல விடயங்கள் அதில் போடப்பட்டது. 89ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் உலக வங்கியின் வட்டி விதத்துக்கு ஏற்றபடி 450 கோடி ரூபாவை அந்த இழப்பீட்டு பணிமனைக்கு கேட்கிறோம். அப்போ
அப்போ இதை என்ன கேட்டு வேண்டாம், ஏன் உள்ளக பொறிமுறைக்கு நீங்கள் அனுப்புறீங்க? நாங்கள் அனுப்புனதே இருக்குத்தான். முதல் நாங்கள் வெளியாக பொறிமுறையில் தீர்க்கணுமென்று கேட்குற நேரத்தில் இது ஏன் உள்ளக பொறிமுறைக்காக இங்கே அரசாங்கத்துக்கு அனுப்பினீங்க? ஏன்னா அதில் எனக்கு தெரியும் 3 பேர் இராணுவ தளபதிகள், அந்த மெம்பர்ஸ் 3 பேர். அப்போ தெரியும் எங்களுக்கு நிதி கிடைக்காதுன்னு தெரியும். ஆனால் ஏன் நான் போட்டு நாங்கள் என்றால், நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய பிரஜைகள், ஸ்ரீலங்காவுடைய பிரஜைகள். அது விரும்பியோ விரும்பாமலோ சரியோ பிள்ளையோ நாங்கள் இந்த மண்ணில் வாழ்கிறோம், நாங்கள் வரி கட்டுறோம், நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்கிறோம். அப்போ நாங்கள் தான் பிரஜைகள். எங்களுக்கு ஏற்படுற துன்பங்கள் இழப்புகளுக்கு எங்களுக்கு நியாயம் தர வேண்டியது இலங்கை அரசாங்கம், ஜனாதிபதி. ஒரு வேறொரு வியல் செய்திருந்தால் நாங்கள் விட கொடுத்துருக்க மாட்டோம். நாங்கள் வேறொரு நாட்டு இராணுவம் எங்களோட மண்ணில் வந்து அத்துமீறி எங்களுக்கு எதிராக மேற்கொண்ட படுகொலைகள் சொத்து இழப்புகளுக்கு நாங்கள் இந்தியத்தான் கேட்கணும், இழப்பீட்டு பணிமனையை கேட்குறோம். நீங்கள் எங்களுக்கு நியாயம் தாங்க. அது முயற்சி. அப்போ நான் இதே சொன்னேன்டா, இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுக்கு எங்களுடைய பலி தெரியும். அவர் ஒரு ஜேவிபி கட்சியாளர் போராளிகளாக இருந்து அவையோட ஆக்கள் 25,000க்கு மேலே இந்திய இராணுவத்தில் படுகொலை செய்யப்பட்டவியல் 89ஆம் ஆண்டு. அதான் ஜெயவர்த்தனா அந்த தந்திரமாக அவையில் அங்கே பயன்படுத்துறது, அப்புறம் இங்கே இப்போ பயன்படுத்துறது. ஸ்ரீமாவ பண்டார காலத்தில் 71ஆம் ஆண்டு நிறைய பேரை கொலை செய்தவியல். அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இந்திய இராணுவத்தின் பலி அவருக்கு தெரியும். ஆகவே தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மறந்து இதில் எங்களுக்கு நியாயம் தரணுன்றதை நாங்கள் இழப்பீட்டு இலங்கையிலும் இழப்பீட்டு பணிமனைக்கு நாங்கள் இதை அனுப்பினோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ அணுகி போட்டுருக்கிறோம். அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை இதில் பாதிக்கப்பட்ட ஆட்கள், பிள்ளைகளை கணவனை மனைவி இழந்தவர்கள் இருக்கிறோம். இப்போ கனவே வந்துவிட்டோம். சொத்து இழந்தாக்கள், வீடுகளை எரிச்சாக்கள் இழந்தாக்கள், இல்லை காயப்பட்டாக்கள், மீன்பிடி வேலைகள், விவசாய உபகரணங்கள் இழந்தாக்கள், அவையுள்ள ஒரு 4-5 பேராவது விளக்கு வைக்கிறதுக்கு முன்வரவன். நான் விளக்கு வைக்கிறேன், நாங்களே இந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், தயாரிச்சிருக்கிறோம், கடிதம் போடுறோம். நான் ஆக அவியல் விளக்கு வைக்க வருவாங்களாக இருந்தால் கொழும்பில் மனித உரிமைகள் சட்டத்திரணி சிலர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவை அடுத்த கட்ட நடவடிக்கைன்றது நாங்கள் நஷ்டேடு இதை முன்னெடுத்து செல்ல வேணும். ஒருக்கா நஷ்டம் அவள் இன்னும் ஐபிசியில் இன்டர்வியூவில் ஒரு பிள்ளை கேட்டால், சர்மிலா கேட்டால், சரி இதே மாதிரி நீங்கள் மற்ற படுகொலைகளை நியாயம் செய்ய இயலாதோ? இப்போ இது ஒரு வேடிக்கை பதிலாக இருந்தது என்றால், நான் ஒரு அரசியல்வாதி இல்லை இந்த எல்லாருக்கும் போய் கதைக்கிறதுக்காக. என்னுடைய மண்ணில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய உறவுகள் பாதிக்கப்பட்டது, இந்த ஊர் பாதிக்கப்பட்டது, அந்த வகையில் நான் இதை செய்கிறேன். இதே போன்ற ஒரு அமைப்பை இல்லை இதே போன்ற ஒரு செயற்பாடை ஒவ்வொரு ஊரில் உள்ள ஆக்களும் செய்வனமாக இருந்தால், நாங்கள் இலங்கை முழுக்க, இந்த வடக்கு கிழக்கு முழுக்க நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டோம்ன்ற உலகத்துக்கு நாங்கள் கொண்டு வரலாம். செய்ய வேண்டிய பொறுப்பு அந்தந்த கிராம சங்கங்கள் அல்லது பிரஜைகள் குழுக்கள் அல்லது பொது அமைப்புகள் இதெல்லாம் செய்ய வேண்டும். இது இந்த நஷ்டஈடு இழப்பீடுன்றது இந்த இதில் நிற்கிறோம். சரி, இந்த நஷ்டஈடு இழப்புக்கான கோரிக்கை மனுவை பற்றிய அந்த வெளியீடானது அண்மையிலே வடமராட்சி ஊடக மையத்திலே வெளியிடப்பட்டிருந்தது. அங்கே சில பிரமுகர் காணப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான பிரமுகர் மட்டும்தான் அங்கே இருந்தார். ஏனைய கட்சியினுடைய பிரமுகர்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுக்கவில்லையா? அல்லது ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்றால், நாங்கள் இதை யாருக்குமே அழைப்பு கூட இல்லை. ஊடக மையம் தங்களோட பத்திரிகை தங்கள் இந்த ஊடகத்தின் ஊடாக அறிவிச்சு இப்படி ஒரு வெளியீடு நடக்க இருக்கிறது ஒரு தகவலுக்காக அறிவிச்சிருந்தீர்கள். அந்த வகையில் இப்போ கஜேந்திரா பொன்னம்பலமோ அல்லது ஸ்ரீதரனோ அல்லது கஜேந்திரனோ அவை யாரும் வரையில்லை. இவர் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்தவர் சுமந்திரர் வந்த பொழுது அப்போ பேட்டி காண போகிறோம் அவர் தான் கேட்டது. அவர் இதை பற்றி கொஞ்சம் கழிச்சவர் என்ன வேறு கதையை கழிச்சவர். நாங்கள் இதில் அழைக்காமல் அவர்கிட்ட எந்த பொறுப்பும் கொடுக்கவும் இல்லை. அது அவர் விரும்பியோ விரும்பாமலோ அவருங்க வந்துட்டார். மற்ற ஆக்கள் வேற இல்லை. அதே மாதிரி அந்த சேவன் வெள்ளோடுதுறை சேவன் தவிசாளர் பருத்துறை தவிசாளர் எல்லாருக்கும் இவங்க சொல்லி இருக்கிறாங்க ஃபோனில் மீடியாக்காரர். இதில் பருத்தித்துறை சேவன் டாக்டர் வின்சன் போல், மற்றது கரவட்டி பைசமன்
அறுதித்துறை பிரதேச வைஸ் சேர்மனாக்கள் அங்கே வந்திருந்தீர்கள். வெள்ளத்துறை சேர்மனாக்கள் வரையில்லை. நான் யாருக்கும் சொல்லல. சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னா இது நாங்கள் மீடியாவுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு சந்திப்பு. ஊடகவியலாளர் தான் வரணும் ஒழிய வெளியாக்களை கூப்பிட்டது நாங்கள் போன மே மாதம் இங்கே நாங்கள் இந்த வெளியீடு வச்ச பொழுது எல்லாருக்கும் நாங்கள் அறிவிச்சு நாங்கள் அதில் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தது, எல்லாரும் வரையில்லை. இதில் வர வேண்டிய தேவையில்லை, நாங்கள் கூப்பிடவும் இல்லை. வந்தவையை நாங்கள் திருப்பி அனுப்பிடலாது, தங்களோட கருத்துக்களை சொல்லி கொண்டு போகிறது. மற்றபடி அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் கூப்பிடல. சரி, அடுத்ததாக நீங்கள் இப்பொழுது அந்த நடத்தியிருக்கும் செயற்பாடானது இந்தியாவுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான ஒரு உறவை உரசுவதாக இருப்பதாக நீங்கள் கருதவில்லை? இல்லை, நான் கருதியலை என்றால் இந்தியாவுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில நல்ல உறவுன்றது இல்லை, உரசிக்கொண்டுதான் இருக்கிறவங்களோட. எங்களுக்காக ஒட்டுப்போதும் பரிந்துரைக்க போறதும் இல்லை, எங்களுக்காக குரல் கொடுக்க போறதும் இல்லை. ஆக இது நாங்கள் செய்தான்னு செய்யாவிட்டான்னு இதே நிலைதான் இருக்கு. சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. 89ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. இதற்கு முன்னர் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 85ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி இலங்கை இராணுவம் இதே போன்ற ஒரு கோரத்தாண்டவத்தை வெள்ளத்துறையிலே நிகழ்த்தியிருந்தது. இது பற்றி ஏதாவது ஆக்கங்கள் அல்லது நீங்கள் இந்த படுகொலைகளுக்கு செய்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருந்தீர்களா அல்லது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததா, என்ன மாதிரி? இல்லை, நாங்கள் இந்த சம்பவம் நடந்த ஒரு 6-7 நாள்ல முரசொலியில இதை பற்றி நான் எழுதியிருந்தேன். முரசொலி பத்திரிகையில இந்த தகவல் எழுதியிருந்தாங்க. எங்களுக்கு படங்கள் இப்போ கிடைக்கல. பிறகு நான் இதை பற்றி ஒரு முழுமையாக நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறேன். அது சுவிட்சர்லாண்டில் ஒரு புக் அடிக்கிறோம், ஆசியாவின் துயரம் உண்டு. 49ஆம் ஆண்டிலிருந்து இந்த வரைக்கும் ஒவ்வொரு அரசாங்கங்களாலே எங்களோட மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்ட இவ்வளவு படுகொலை நடந்த முழுக்க படங்களோட இல்லை வர்ண படங்களோட இதில் நீங்கள் சொன்ன வெல்வெடுத்துகிற ஊரணி படுகொலை, அதில் கொல்லப்பட்டாக்கள் எப்படி குண்டு வச்சு தகர்த்தப்பட்ட இந்த முழுமையான விவரங்கள் அந்த புக்கில் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 படங்களுக்கிட்ட போட்டிருக்கேன். என்ன நடந்ததுன்னா அன்றைக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி மே 9ஆம் தேதி 85ஆம் ஆண்டு நான் அப்பொழுது வெற்றிலக்கேணி பரமேஸ்வராவில் பிரின்சிபலாக இருந்தார், வடமராட்சி கிழக்கில். நாங்கள் இருந்து அங்கேருந்தால் அன்றைத்தான் நான் வெளியில் நேரம் வாரம் நான் நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டாலே நாங்கள் வரையில நேரம் பெற்றோம். இந்த ஊரணி இதை ஒரு தீர்த்த மண்டபம் ஒன்று இருக்குது. இந்த தீர்த்த கடற்கரையோட மண்டபம் கட்டு ஒரு பொலியண்டியில், இந்த ஊரணியில் ஒரு ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறது மீனவர் லைப்ரரி பொதுநோக்கு மண்டபம் கொண்டு இருந்தது. இராணுவம் சுற்றி வளைச்சது நள்ளிரவு 12 மணியிலிருந்து 8ஆம் தேதி இரவு 11-12 மணிக்கு எல்லா இடம் ஆயிரக்கணக்கான ஆமி சுற்றி வளைச்ச இமியானன்ல இருந்து எங்களுடைய இமியானன் இலக்கணாவத்தை பொலியண்டி தொண்டமனாரிலேருந்து சுற்றி வளைச்சு அங்கேருந்து எல்லாருக்கும் பிடிச்சி ஆக்களை இழுத்து கொண்டு வந்தாங்க. போகிற இடங்களெல்லாம் ஆக்களை சுட்டு கொண்டு உடுப்படி நாவலடியில் விரைக்க விடுதலை புலிகளுக்கும் இயக்க முடியல ஒரு சண்டை நடந்த இரண்டால் தேடியாளி கோர்மண்டு வரைக்கும் இவங்களை மாயத்தமாக இருந்து மேஜர் மெண்டிஸ் என்ற இராணுவ தளபதிக்கு இவங்கள் கிணை தாக்குதல் மேற்கொண்ட பொழுது அவர் இறந்துட்டார். அப்போ இறந்த உடனே அவங்க அந்த பொடியை தூக்கி கொண்டு சத்தம் போட்டு கொண்டு குளறி கொண்டு அப்படியெல்லாம் வெள்ளட சந்திக்க கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் எல்லாரையும் கூட்டி வீடு வீடாக போய் எல்லாம் சுட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 70 பேர் அதுக்கு கொலை செய்யப்பட்டாங்க. கொஞ்சம் பேரை கூட்டி கொண்டு போய் அதான் தீர்த்த மண்டபம்னு சொல்கிறது என்னென்னா எங்களோட கோவில் போய் அங்கே தான் தீர்த்தம் ஆடுறதுக்காக பெண்கள் இடமாற்ற இடம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 15-16 இளம் பெடிகளை முட்டுக்காலில் இருக்க வச்சு போட்டு அதுக்கு சுட்டு தள்ளினாங்க. அப்படி பின்னாடி சுட்டோன்னா அவங்கள அப்படி சரிஞ்சு இல்லாமல் இருந்தது. அந்த படம் என்னிட்ட கிடக்குது, இந்த புக்கில் வரும். அது அதே மாதிரி ஒரு 50-60 பேருக்கிட்ட 50 பேருக்கு மேலே இந்த பொதுநோக்கு மண்டபம், அந்த லைப்ரரி மண்டபத்துக்குள்ளே வச்சாங்க. இல்லை கதவெல்லாம் கூட்டி போட்டு அதுக்கு குண்டு வச்சு தகர்த்தவங்க. சந்தியில் அமைந்திருந்த சந்தி அல்லது
சந்தியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி பருத்தர வீதியில் கடற்கரை வீதி உள்ள இது இல்லையா? கொலியண்டியில் அந்த கட்டிடம் இருந்தது. அதேபோல் தரமட்டமாக விழுந்தது. அதுக்குள்ள அவ்வளோ பேரை சேர்த்தது. மொத்தமாக 70 பேர் அதில் கொல்லப்பட்டது. இதெல்லாம் ஒரு நாளுக்குள்ளே நடந்த சம்பவம். இது ஒரு மிக பயங்கரமான. ஆனால் இது அந்த நாங்கள் பிரிஜல் கூட அப்போ நான் இருக்கையில் நான் பத்திரிகையில் நான் ஆர்டிகிள்ஸாக எழுதுனேன் ஒழிய நாங்கள் இப்போ இருந்த இடம் நான் வெளியில் இப்போ இதை உடனடியாக என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டு இப்போ அது ஆசியாவின் துயரம் என்ற தலைப்பில் ஒரு 500 பக்கம் உள்ளதாக நூல் ஒன்றை சுவிஸ் ஆப்பில் வெளியிட இருக்கிறோம். எல்லாம் முடிச்சுட்டோம், வெளியிட இருக்கிறோம். அதில் ஒரு சாப்டரில் இந்த இது வருது, ஊரணி படுகொலை என்று. அடுத்தபடியாக சில அரசியல் நடவடிக்கை சம்பந்தமான கேள்விகளையும் கேட்கலாம் நினைக்கின்றேன். உங்களை பற்றிய அறிமுகத்தை நான் கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லவில்லை. அதாவது நீங்கள் முன்னைய வல்வெளித்துறை நகரசபை தலைவராக 4 வருடங்கள் கடமையாற்றியிருந்தீர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதியாக. அந்த நிலைமை பின்னர் அரசியலை விட்டு நீங்கள் விலகுவதற்கான காரணம் என்ன? நான் அப்போ உலக வங்கியில், வேர்ல்ட் பேங்கில் நான் வடகிழக்கு மாகாண கல்வி அமைச்சில் வடமாகாண கல்வி அமைச்சில் பிரதி கல்விப்பணிப்பில் இருந்து அந்நேரம் வேர்ல்ட் பேங்கில் கான்செப்டாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஆளை கேட்டிருந்தீங்க. அப்போ என்னுடைய மாகாண கல்வி பணிப்பாளர் தேடி பார்த்தார். அதுக்கு அவங்களுக்கு கேட்ட கண்டிஷனுக்கு ஆக்கள் இல்லை. கேட்டது என்னென்னா கிரேட் 1 பிரின்சிபலாக இருக்க வேணும், SLESஆக இருக்க வேணும், மாஸ்டர் டிகிரி செய்திருக்க வேணும், அது இழப்பாடுற வயதை அடைஞ்சிருக்கணும், அதாவது 60க்கு மேலே இருக்கணும், 60 55க்கு மேலே இருக்கணும். இப்போ அந்த எனக்கு 60க்கு ஒரு கொஞ்ச நாள் குறைவாக இருந்தது, ஒரு 6-7 மாதம் குறைவாக இருந்தது. அப்போ சராசரியாக பிடி கேட்டார், அந்த நீங்கள் இதுக்கு போகணும்னு சொல்லி நான் செய்து கொண்டு அது என்னோட கல்வித்துறையில் நான் நிறைய செய்து கொண்டிருந்தேன். வடகிழக்கு மாகாணம் முழுக்க என்னால் முடிஞ்ச கல்வி சேவையை எல்லாருக்கும் செய்து கொண்டிருந்தாங்க. அந்த டைமில் தான் அப்போ எங்களுக்கு இந்த முதல்வர் டிவகலாண்டவர் செக்ரட்டரியாக இருந்தவர், அவருக்கு எங்களுக்கு முடியல நிறைய தொடர்பு இருந்தது. இந்த குமரப்பா பிரேந்திரன் தூவியாட்டம் இருந்து தொடர்பு இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வந்து அப்பொழுது வல்வை ஒன்றியம் என்ற ஒரு கூட்டம் நடைபெற்ற பொழுது எலெக்ஷன் வரப்போதுன்ற உடனே அவர் சொன்னார், சரவண பவன் வந்திருந்தவர் MP உதயன் ஆசிரியர். அப்போ படிகளுக்கு சொன்னார், இந்த உங்களுக்கு தான் நல்ல ஒரு அருமையான ஆள் கிடக்கிறேன், அவரை போடுவோம்டாப்பா இந்த உடனே அவங்களெல்லாம் கிடையாது. இல்லை சார் அப்படி நீங்கள் வாங்க உண்டு. நான் அதில் முதலாவதாக நான் சரி என்று விளையாட்டு விருப்பத்தில் படிகள் விருப்பத்தில் நான் ஓமண்டு போட்டான். ஆனால் அதில் நான் கணக்க சோதனை சந்திச்சேன்னா இதில் எனக்கு இந்த சொல்கிறது சரியோ தெரியல, இல்லை நாங்கள் ஆக்களை பற்றி குறை சொல்ல நான் விரும்புகிறேன் இல்லை. அப்போ இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் நான் கேட்டேன். நான் தமிழ் கட்சியினுடைய ஆயுட்கால அங்கத்தவர். இன்றைக்கும் அந்த என்னோடய பதிவுகள் இருக்குது. நாங்கள் தந்தை செல்வா இருக்கைக்கு நாங்கள் அதில் போய் சேர்ந்துனாங்கள். அப்புறம் நாங்கள் உத்தியோகத்தில் போன உடனே சீனாராஜா நான் எல்லாம் ஒரே காலத்தில் சேர்ந்தார்கள். நான் உத்தியோகத்தில் போனோடனே நான் கண்டி அப்புத்தலியண்டெல்லாம் நான் போனோடனே இந்த இதுலேருந்து விலகி இருந்தாங்க. இதுக்கு வந்த உடனே இதுக்குள்ளே எனக்கு சில ஒரு போட்டி ஏற்படுத்துறது மாதிரி சொல்லலாம் மாதிரியில் சொல்ல முடியாத அதே கட் பண்ணி விடலாம். கிறிஸ்துவாலிங்கம் அவர்கள் தமிழ் கட்சியிலே கூட்டமைப்பிலிருந்தும் விலகி இருந்தவர், டெலோரிலிருந்தும் விலகி இருந்தவர், வேறு ஒரு கட்சியில் அப்பொழுது கேட்டிருந்தவர். நான் கேட்க போகிறேன்ற உடனே அவருக்கு ஒரு நான் என்னுடைய வரும்போது வேறு ஒரு அரசியல் சம்மந்தம் இல்லாதவர்கள் வேற போராயிரம் வந்தால் அவர் நானும் இதுக்குள்ளே பார்த்து இந்த லிஸ்ட்டில் அவர்கிட்ட பேரே போட்டாச்சு. போடிக்கிட்டே ஒரு பிரச்சாரம் வாங்கிட்டு எனக்கு எதிரான பிரச்சாரங்கள் அவரால் மேற்கொள்ளப்பட்டது. என்ன பேரை விடாமல் செய்யணும். ஆனால் என்னோட இளம் படிகள், கொஞ்சம் படித்த படிகள், நின்ற படியால் நான் அவரை விட 400 வாக்குகள் கூட எடுத்திருந்தார். அப்போ அவர் ஒரு MP-யாக இருந்தவர், நகரசபை தலைவராக இருந்தவர். வந்த வகையில் நான் அரசியலுக்கே புதுமுகம், எந்த வகையிலும் சம்மந்தப்படாத ஒருவரை என்னோட ஊர் மக்கள் சேர்ந்திருந்து இதை என்னை கொண்டு தலைவராக்கி விட்டார். தலைவராக வந்த பிறகு சீனாராயாவுக்கு திரு சிவாஜிலிங்கம் அவர்கள் தன்னோட சேர்ந்த 8 பேரோ 9 பேரை வச்சு ஒரு கடிதம் எழுதியிருந்தவர். தன்னை முதல் 2 வருடங்களுக்கு சேர்மனாக்கணும் வேண்டும், என்ன இடையில சேர்மனாக்கணும், குலநாயம் என்றவரை பின்னுக்கு சேர்மனாக்கணும். அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் அனந்தராஜின் நிர்வாகத்தை முடக்குவோம்.
கடிதம் எழுதி அனுப்பியிருந்தவர். மாவ சீனராஜா இல்லாத இடத்துல கதையக்கூடாது. அவர் ஒரு இன்னெஃபிஷியன்ட் லீடர். அவர் பலவீனமான தலைவரோட தான் தமிழ் கட்சி நிலைக்கு கீழே கொண்டு வந்தது, கீழே வர வேண்டி வந்தது. வேறு அதுக்கு சார்பாக அவர் சன்னிதிரம் பண்ணக்கூடிய அவருக்கு செய்ய வேணும்ன்றதில் கொஞ்சம் இது ஒரு வகையில் அமைக்கபிளாக போக பார்த்தார். ஆனால் அது நான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எனக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த ஆரம்ப காலங்கள் இந்திய இருந்த காலத்தில் எங்களுக்கு வைக்க முடியல, முரண்பாடுகள் இருந்தது. அந்த இடத்துல அவருக்கு இன்னொருவர் அங்கே பிரசிடண்ட்டை சொல்லியிருக்கார், இல்லை சார் அனந்தராஜா சார், அவர் ஒரு கல்விமான், அவர் நேர்மையானாள், அவர் இதில் இவன் பெறவிடாமல் செய்கிறார், நீங்கள் இதில் வேணா போய் மாவை சொல்லியிருக்கார். அனந்தராஜுக்கு எந்த வகையிலும் நீங்கள் தீங்கி ஏற்படக்கூட அவர் தான் சேர்மனாக வரும். அந்த சொன்ன உடனே மாவையும் பயந்துட்டார் சேர்மனாக. உங்களுடைய கேமராவை கொஞ்சம் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நன்றி. சேர்மனா வந்த உடனே அது அந்த முதலாவது அங்குரார்ப்பண கூட்டத்துக்கு சிவாஜிலிங்கமாக குலநாயகமாக இருக்க ஆக்கள் 4 பேருமே வரையில்லை. ஆனால் கூட்டம் போட்டு எல்லாரும் சிறப்பாக அந்த அங்குரார்ப்பண கூட்டம் நடந்தது. அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் எனக்கு தலைவலி தந்து கொண்டு இருந்தேன். பட்ஜெட்டை தோற்கடிக்கிறது, பட்ஜெட்டை பார்க்காமலே தோற்கடிப்பேன். பார்த்து அதில் உள்ள பிள்ளையத்தான சொல்ல வேணும், அதாவது பார்க்காமலே தோற்கடிப்பேன். நம்பிக்கை இல்லை அப்படி என்ன ஒழுங்கான். எனக்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டு எடுத்து கொடுத்தேன். எல்லாமே தோல்வி அடைஞ்ச நிலையில் எனக்கு எதிராக எல்லா வழக்குகளும் வச்சு பார்த்தேன், எல்லா குற்றச்சாட்டும். கடைசியாக பட்ஜெட்டோட நாங்கள் தோற்கடித்த நான் பதவி விலக வேண்டும். இவரை என்ன செய்தாருன்ற தன்னுடைய ஆக்களை வச்சுக்கொண்டு சண்டைக்கு உள்ளே வர்றதுக்கு ஆயத்தப்படுத்தினார். ஆனால் என்னோட ஊர் மக்கள், பள்ளிக்கூடத்துல மக்கள் கிட்டத்தட்ட 350 பேர் வரைக்கும் காலையில் 6 மணிக்கே வந்து நடக்கப்போ தெரிஞ்சிட்டு இவங்களை வர விடக்கூடாதுன்ட்டு 6 மணிக்கே வந்து நகரசபை வாசலில் அப்படி வரிசையாக ஸ்லோவாட்டியரோடு நின்றது கூட ஆதியோடு நெடியாடு பல்பட்டி சேர்ந்த கம்பர்மலை ஆக்கள் தொண்டமனாறு பொலியண்டி எல்லாரும் கிட்ட 350 பேர் வரைக்கும் பெண்கள் உட்பட வந்து நின்ற உடனே இவையால் உள்ளே போக முடியல. நாங்களும் உள்ளே போயிட்டோம். பட்ஜெட்டை நிறைவேற்றணும், அது கடைசி பட்ஜெட்டை நிறைவேற்றணும். அது இவர் போலீஸை கூப்பிட்டுருந்தார், இன்ஸ்பெக்டரை, தங்களை சனம் விடு இல்லையன்ட்டு. அப்போ அவங்க வந்துட்டாங்க. ஒரு நியாயம் ஒரு 15-20 போலீஸ் இன்ஸ்பெக்டரோட வந்து எல்லாரையும் போக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நாங்கள் போக மாட்டோம். அப்புறம் எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறார் இன்ஸ்பெக்டர், சார் இப்படி சுவாஜிலிங்கம் தண்டியாக உள்ள விட சொல்கிறார், இவையில் அடித்து கிளச்சி போட்டு இல்லை தண்ணிகளை விடுங்கன்னு கேட்குறார், என்ன செய்யணும்னு கேட்டார். இல்லை நீங்கள் அப்படி அவர் சொன்னபடி செய்யுங்கன்னு சொல்லி, என்ன பிரச்சனை இல்லை, அவர் சொன்னபடியே நீங்கள் செய்யுங்க. நாங்கள் இப்படி அடிக்கிறது அவைய உள்ளால நிற்கிறோம், ரோட்டை பாதிக்க இல்லை, டிராஃபிக்கை பாதிக்க இல்லை, அவையால் பிரச்சனை இல்லை. அவன் சொல்லி அவைக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஹாஃப் அங்கே பட்ஜெட் நிறைவேற்றி அடிச்சு. அதுதான் அவருக்கு விழுந்து பிடிக்க அடியன்னு நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டது, மக்கள்கிட்ட ஆதரவோடு. அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணார், இது நிறைவேற்றப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஜாழ்ப்பாண ஹைகோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த இல்லை சரியான மக்களாக செய்யப்பட்டது. இப்படியும் செய்ய. ஆனால் நான் விட்டுட்டு போகல. அது என்னென்றால் நான் இந்த உறவு தானே வெளியெடுத்துட்டு தானே, நான் ஒரு ஆளுக்காக நான் இதை விட்டு பயந்து நான் போகல. அது என்னென்ன விட சொத்தான மென்மையான போக்கு இருக்கிறதோ அதுவும் பக்கத்தாலே ஒரு இறுக்கமான போக்கும் என்கிட்ட இருக்குது. சிலவழியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பிரின்சிபலாக இருந்த காலத்திலே கூட நான் இறுக்கமாக இருந்திருக்கேன், அன்பாக இருந்திருக்கேன். இப்போ நாங்கள் போயிட்டு கொண்டிருக்க இடையில் விக்னேஸ்வரன் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். மக்கள் திருப்பி அவர் ஒரு 5 மாதம் அதை ஹோல்ட் ஆன் பண்ணவர். அப்புறம் தனிநபர் விசாரணை இந்திய அரசர் அரியரிட்டம் உண்டவற்ற தலைமையில் இந்த விசாரணை நடந்த பொழுது நான் உங்களுக்கு சொல்லணும் என்னென்றால் விழாவில் நான் இதை வெளியில் சொல்ல இல்லை. நாள் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்தவர் அவர். நாங்கள் செக்ரட்டரி விசாரித்தார், மெம்பர்ஸ் விசாரித்து, எதிர்கட்சியாளர்கள் விசாரித்து, எல்லாரையும் விசாரித்து கொண்டு போயிருக்க விசாரணை முடிகிற தருவாயில் ஒரு கடிதம் ஒன்று அவர் வாய்ச்சி காட்டினார். ஒரு கடிதம் காட்டிய சொல்கிறேன், அந்த கடிதத்தை காட்டி இவ்வளோ கேவலமான அரசியல்வாதிகள் இந்த மண்ணில் இருக்கு. அவர் எனக்கு எழுதியிருக்கிறார், அனந்தராஜுக்கு எதிராக உங்களை தீர்ப்பை சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ நான் இங்கே உள்ளாக்கள் போய் அங்கே அவருக்கு போய் சொல்கிறது, அவர் எங்களை வழி நடத்துகிறார். சிவிகே சிவஞானம் பேரவை தலைவர் சிவிகே சிவஞானம் இவருக்கு ஒரு கடிதம் பண்ணுறார். அந்த கடிதம் தூவி எங்களை காட்டுறார். நல்லா பேசி போட்டு ஓன் பண்ணி போட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தவர்.
இந்த வல்லுநர் நகரசபை சரியான முறையில் நேர்மையாக நடந்தது. ஆனால் இவியலை அவரை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அந்த டைம் நான் கனடாவில் இருந்தேன். எல்லாம் முடிஞ்சுட்டு போன அப்புறம் நான் கனடா போயிட்டேன். என்ன பிறகு வருவந்தானு அப்போ விக்னேஸ்வரன் எனக்கு ஃபோன் எடுத்தார். அனந்தராஜ் இப்படி ஒன்று உங்களை இருக்க விடாங்கள், குலநாயகமோ சுவாஜினியமோ உங்களை நடத்த விட மாட்டோம், நீங்கள் ரிசைன் பண்ணி போட்டு போய் நிம்மதியாக இருங்கோ பிள்ளையரோட. நான் சொன்னேன், சார் ஏன் நான் ரிசைன் பண்ணுவேன்? நான் கேட்ட கேள்வி நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான், ஏன் நீங்கள் இப்படி ஒதுங்கிட்டீங்களே, ஏன் நான் ரிசைன் பண்ணேன்? நான் ரிசைன் பண்ணால் நான் களவெடுத்து போட்டு ரிசைன் பண்ண மாதிரி தான் வரும், அல்லது நான் ஏமாத்தினேன் ரிசைன் பண்ணோம். நீங்கள் அவையில் நடவடிக்கை எடுக்கும். நீங்கள் சீஃப் மினிஸ்டர் படி எங்கள் அவையில் நடவடிக்கை எடுக்கலாம், அவையில் ஆக்ஷன் போட்டு எங்களை சபையை இயங்க விட்டுருக்கலாம். அப்போ மாம சீனாராய் சொன்னதா இந்த அறிக்கையை வெளியில் விட வேண்டாம் என்று சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு. இது வழியாக இருக்குது கேட்டுக்கொண்டிருப்பார். அவருக்கு தெரியும், இது பேப்பர்லேயும் வந்தது. பேப்பரில் அவர் ஒரு அமர்வில் காய்ச்சிருக்கிறார். அனந்தராஜின் வல்லுநர் நகரசபை நிர்வாகம் மிக நேர்மையாக நடந்தது, எந்த விதமான ஊழலும் இல்லை. ஆனால் சிலர் ஒரு 6 பேர் சேர்ந்து கொண்டு அவருக்கு எதிராக செயல்பட்டதால் எங்களால் நடத்த முடியலை. நான் அவரை ரிசைன் பண்ணுவோம் சொல்லும் பொழுது அவர் தான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார். ஆக அதில் ஒரு நியாயம் இருக்குது, அது அப்படியே விட்டுட்டார். அப்போ நாங்கள் கிளச்சி வர்றோம்னு சொல்லி என்ன கேட்டார், அப்போ என்ன செய்யணும்னு கேட்டார். உங்களால் முடியாவிட்டால் சபையை கலையும் கொண்டு கிட்டத்தட்ட 5 மாதம் முன்னுக்கும் கலைக்க வேண்டு கேட்டார். அவர் கலைச்சி விடுங்க சொல்லி அவற்றை நோக்கம் என்னென்னா நான் விலகி தாங்கள் பெற வேண்டும் என்றார். அது பெரிய ஒரு அவமானத்தை எனக்கு ஏற்படுத்துவேன் என்றால் நான் இதை மோசடி செய்து ஊழல் செய்து தான் இதை நான் என்னை விளக்கப்பட்டேன். கலைக்கப்பட்ட உடனே அது அவைக்கு ஒரு பெரிய அவமானமாக போயிடுச்சு. இதில் வந்த பிறகு அடுத்த தடவைகளில் நான் எலெக்ஷனில் கேட்கணுமெண்டோ இந்த நகரசபைக்குள்ள பெறணுமெண்டோ நான் விரும்புவேன். இன்றைக்கு அதில் இந்த அரசியல் ரீதியாக நான் என்ன எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இப்போ தமிழிசை கட்சியோ தமிழ் காங்கிரஸ் கட்சியோ இபிஆர்லோ இபிடிபியோ ஒரு பேர்லேயே நம்பிக்கை இல்லைன்னா எல்லாருமே சுயநலமாக சிந்திக்கிறார்கள். இந்த மக்களுக்காக சிந்திக்கல. இன்றைக்கு இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. எந்த ஒரு எம்பி குரல் கொடுத்திருக்கிறான்? எந்த எம்பி அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு வச்சிருக்கிறான்? ஹைகோர்ட்டில் வழக்கு வைக்கலாம், இல்லை ஐசிசி இன்டர்நேஷனல் கோர்ட்டில் வழக்கு வச்சிருக்கலாம். யாராவது செய்தவியலோ ஒருவரும் செய்யலை. தங்களோட பதவிகளுக்காக மாகாண சபையில் ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக கூட்டுச்சேரி ஒன்றாட்சி இந்த கதைப்போம்னு சொல்லி கூட்டுச்சேரி. அந்த மக்களின் பிரச்சனையை பற்றி யாருமே கதைக்கு இந்த மக்கள் தனித்து விடப்பட்டது. எந்த ஒரு அரசியல் கட்சியை நம்புறதுக்கு தேவை. இவரோட பலவீனம் தான் ஏவிபி என்ன என்பிபி கட்சி 3 ஆசனங்களை யாழ்ப்பாணத்தில் பெற்றது. அது பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் உண்டு. ஒரு தென்னிலங்கையில் உள்ள ஒரு சிங்கள அரசியல் கட்சி ஒன்று இந்த 7 பேரில் 3 பேர் எடுத்திருக்கிறேன், தண்ணிக்கு உண்டு 4 பேர். அப்போ இது சரியான முறையில் அந்த செல்வாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி கொண்டு சரியாக இருந்திருக்குமே இருந்தால் நாங்கள் 7 ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கோம். 6 ஆசனங்கள் இப்போ 6 சாரி 6 ஆசனங்கள்ல 6 அவங்க 3. இது இவ்வளவு ஒரு அதை வெட்கக்கேடான இந்த நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடி வீரச்சாவடைஞ்ச பல ஆயிரக்கணக்கான போராளிகள் வாழ்ந்த மண்ணில் பதவிக்காக சண்டை பிடிக்கிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு படித்து கொண்டு இல்லை நல்ல ஒரு சேவை செய்து கொண்டு இருந்தாங்க. இதுக்குள்ள வரக்கூடாதுன்ற கதை நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம். இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களெல்லாம் ஒதுங்கினால இவங்களெல்லாம் யாரும் பெறாங்க. இளம் பெண்களை வர விடுகிறாங்க, இளைஞர்களை இதுக்குள்ளே வர விடுகிறாங்க. பழைய ஆக்கள் எல்லாம் 60 பேருக்கு மேற்பட்டாக்கெல்லாம் எல்லாரும் இருக்கணும். சுமந்திரனோ ஸ்ரீதரனோ மாமசீனாரா போயிட்டார், சுவாஜிலிங்கமோ இல்லை சுரேஷ் பிரியமிச்சந்தனோ சித்தார்த்தனோ செல்வம் அடக்கலானோ எல்லாம் வயது போன ஆக்கள், ஆயுத குழுக்களில் இருந்தாக்களும். அப்போ ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு இளம் துடிப்புள்ள ஒரு சமூகத்தை கொண்டு இன்றைக்கு ஜேவிபியில் வந்திருக்கிற 3 பேரும் இளம் தலைமுறையை சேர்ந்தாங்க. அது இந்த அளவுக்கு மக்களை கவர்ந்திருக்கின்றார். இப்போ இது இப்போ நீங்கள் கேட்ட நல்லதை பற்றினா இனி வரப்போகிற மாகாண சபை தேர்தலையாவது ஒரு 50 விதமானாக்கள் இளைஞர்களை பெண்கள் விட்ட போட்டியர்களாக இருந்தால் நாங்கள் இழந்த ஆசனங்களை நாங்கள் திரும்ப பெறலாம். எதிர்வரும் காலத்தில் நீங்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் விருப்பங்களும் இருக்கின்றது? இல்லை, எனக்கு இந்த அரசியலில் ஈடுபட விருப்பம் இல்லைன்ற எங்களோட நாட்டின் அரசியல் ஒரு மிக கேவலமான நிலையில் வந்திருக்கு. இதுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே அவமானப்பட்டு போகிறோம்.
நகரசபை தலைவராக இருந்து மிக மோசமான முறையில் அவமானப்பட்டு இப்போ நிமிந்து நிற்கிறேன். இப்போ தான் நான் நிமிந்து நிற்கிறேன். அதாவது எல்லா பழிச்சொல்லியும் கழுவுப்பட்டு இப்போ ஒரு பழைய நிலையில் நான் இருக்கிறேன். மீண்டும் இந்த சாக்கடைக்குள்ளே போய் என்னுடைய பிள்ளைகளே அதை விரும்ப மாட்டோம். அதான் நான் அதுக்கு திரும்ப. ஆனால் நான் நல்ல ஒரு கட்சியோடு நல்ல ஒரு கூட்டோடு செய்கிற மாதிரி இருந்தால் அவைகளுக்காக சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு இப்போ தேவை. நல்லது ராஜ், அருமையான ஒரு தகவல்கள், அருமையான செய்திகள், பலரும் அறிந்திராத பல உண்மைகள், இறுதி நேர அரசியல் விவகாரமாக இருந்தாலும் கூட எதிர்பாராத பல தகவல்கள் என்று வெளிவந்திருக்கிறது. அந்த வகையில் திரு அனந்தராஜ் அவர்களுக்கு உங்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இந்த அரிய பணி, அதிலும் மிக உயிரை பயணம் வைத்து நீங்கள் செய்த இந்த அரிய பணி இன்று ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கிறது. இதன் இறுதி நிகழ்வுகள் எப்படி, உங்களுடைய இழப்பீட்டு பணி தொடர்பாக என்ன விதமான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்பட போகிறது என்பது ஏனைய படுகொலைகள் நடந்த படுகொலைகளுக்கான ஒரு முன்னுதாரணமான செயற்பாடுகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இதில் சம்பந்தப்பட்ட ஏனைய ஊர்களைச் சேர்ந்தவர்கள், அந்தந்த பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் உங்களை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு தாங்களும் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இந்த துயரங்களை, நீங்கள் ஏற்கனவே சொல்லும் ஆசியாவின் துயரம் என்பது போல நமது துயரங்கள் உலகுக்கு தெரியப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டதுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ஐயா. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து என்னை அழைத்து நல்ல ஒரு தொகுப்பை ஏற்படுத்தியதற்கு தந்ததுக்கும் உலக மக்களுக்கு எங்களோட உண்மையான தகவலை தெரியப்படுத்தியதற்கும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி ஐயா. நேர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் இந்திய படைகளின் வல்வை படுகொலைகளின் நேரடி சாட்சியான வல்வை நகரசபையின் முன்னாள் தவிசாளர் திரு நானா அனந்தராஜ் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.